தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை நந்தனத்தில் ஆயிரக்கணக்கான கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நந்தனத்தில் 1000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நந்தனத்தில் 1000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குமா? அது கிட்டத்தட்ட அது நாமக்கல், சேலம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள், கறிக்கோழி பண்ணைகள்ல அதாவது உற்பத்தி கூலியை உயர்த்த கோரி கறிக்கோழி விவசாயிகள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்போது நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக உற்பத்தி கூலி அதாவது ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா மட்டுமே கொடுப்பதாகவும் இதனை 20 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டம் நடத்தக்கூடிய கறிக்கோழி விவசாய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், எதற்காக இந்த போராட்டம், எத்தனை ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சொந்த நிலங்களில், வங்கிகளில் கடன் பெற்று கறிக்கோழி பண்ணை அமைத்து பெருநிறுவனங்களிடமிருந்து நாங்கள் வளர்ப்பு கூலிக்காக கோழிகளை வளர்த்திட்டு இருக்கிறோம். பிராய்லர் கோழி வளர்த்திட்டு இருக்கிறோம். 2013 தமிழ்நாடு அரசு இந்த விவசாயிகளுக்கு வளர்ப்பு குழு உயர்த்துவது சம்பந்தமாக ஆண்டுதோறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உயர்வு அறிவிக்க வேண்டும் என அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அதன் பின்பு ஒரு முறை கூட நடக்கவே இல்லை. கடந்த 6 மாதங்களாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி இயக்குநர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எங்களையும் அழைத்து எல்லா விவரங்களையும் பெற்றுக் கொண்டாவிட்டார்கள். ஆனாலும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை எங்களுக்கு குஞ்சு கொடுக்கக்கூடிய, தீவனம் கொடுக்கக்கூடிய அந்த முதலாளிகளையும் எங்களையும் அரசு தலைமையில் நடத்தி கூலி உயர்வு வளர்ப்பு கூலியை தற்போது கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு கடுமையான நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது. அது 10 இல்ல, நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது. எனவே கிலோவுக்கு 20 ரூபாயை எங்களுக்கு குறைந்தபட்ச வளர்ப்பு கூலியாக நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இன்னைக்கு இயக்குநர் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தேதி குறித்து எங்களுக்கு கூலி உயர்வு பெற்று தராவிட்டால் தமிழ்நாட்டில் வருகின்ற காலங்களிலே ஏற்கனவே நாங்கள் நடத்திய உற்பத்தி நிறுத்த போராட்டத்தால் நாங்கள் குஞ்சு வளர்ப்பதில்லை, கறிக்கோழிக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவே கறிக்கோழி, பிராய்லர் கோழி எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. மிகுந்த நஷ்டமாகிற தொழிலை, கடனாளியாகிற தொழிலை நாங்கள் செய்ய விரும்பவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றதா சொல்றீங்க. அதாவது இந்த 6 ரூபாய் 50 பைசா கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா கொடுக்கறாங்க. இதனால எது மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? ஐயா, கிலோவுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க கறி வாங்கி வைக்கணும், ஹீட் பண்ணணும், குஞ்சு வந்ததையும் அது கடுமையா விலை ஏறி போச்சு. அடுத்தது கீழே தென்னை மஞ்சி வாங்கி போடணும், தேங்காய் காயர் பித்துன்னு சொல்லுவாங்க, அது இன்னைக்கு 8-9 மடங்கு விலை ஏறி போச்சு. 10 மடங்கு நெருங்கி வந்துட்டு இருக்குது. விவசாயிகள் வளர்ப்பு கூலி இருக்கு இல்லைங்களா, தொழிலாளர்களுடைய கூலி, அதுவும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா to 900 வந்து போச்சு. கரண்ட் பில்லும் உயர்ந்துட்டே இருக்குது. எல்லாமே உயர்ந்தாச்சு. கறிக்கோழி விலை, விற்பனை விலையும் உயர்ந்துட்டு இருக்குது, சில்லறை விற்பனை விலையும் உயர்ந்துட்டு இருக்குது, மருந்துகள் விலை உயர்ந்து போச்சு, நிறுவனங்களில் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் உயர்ந்து போச்சு, எல்லாமே உயர்ந்துட்டு இருக்குது. ஆனா விவசாயிகளுக்கான வளர்ப்பு கூலியை மட்டும் உயர்த்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடந்த 15 நாட்களாவே இந்த கறிக்கோழியோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. 120 ரூபாய் 110 ரூபாய் வித்த கோழி இன்னைக்கு 280 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு. தமிழகம் முழுவதும் இந்த அதே போல முட்டைகள் பிரச்சனையும் இருக்குது, விலை அதிகரிச்சிருக்கு. இதனால அது எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அதாவது நஷ்டம் என்பது விவசாயிகளுக்கு கடந்த 6 வருஷமாவே கடுமையான நஷ்டம். நஷ்டத்தை தாங்க முடியல, கடனை கட்ட முடியல. கடனை கட்டாதால வங்கிகள் விவசாய சொத்துக்களை ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்க சொத்தை இழந்துட்டு இருக்கிறோம். ஆனா நியாயமான கூலி உயர்வு பெற்றுக் கொடுங்கன்னா அதற்கான எந்த வழியுமே இவங்க ஏற்படுத்தவே இல்லை. நிறுவனங்கள் பல 100 கோடியில பல 1000 கோடியில சம்பாரிச்சு கூச்சிட்டாங்க. எனவே நிறுவனங்களை அழைத்து எங்களுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு பெற்று தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இப்போ 4.5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 5 வருடம் முடிய போகிற இந்த அரசு உங்களுக்கான இந்த விலை உயர்வை, இந்த கூலி விலை உயர்வை உயர்த்தற்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லையா? கால்நடை பராமரிப்புத்துறை என்பது செயல்படுகிறதா இல்லையா? அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு. இயக்குனர் நடத்த வேண்டிய அதனுடைய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை நடத்தாமல் இருக்கிறாங்க. அதை நடத்தி தீர்வு பெற்று தரணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாவிட்டால் என்ன ஆகும்? எட்டப்படலன்னு எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் கோழி வளர்க்க மாட்டோம் யாருமே. ஏற்கனவே 90% விவசாயிகள் தமிழ்நாட்டில் கோழி இறக்கவே இல்லை.
இப்ப 100% விவசாயிகள் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இங்க வந்து கலந்துகிட்டாச்சு. எல்லா மாவட்டத்திலும் விவசாயிகள் இங்க வந்தாச்சு. அப்ப 100% உற்பத்தி போராட்டம் வலுவாக, உற்பத்தி நிறுத்தம் வலுவாக தொடரும். அரசு எங்களை அழைத்து முத்தர பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு நியாயமான கூலி உயர்வு என்னைக்கு அறிவிக்கிறதோ, மற்ற கோரிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அதை பொறுத்துதான் நாங்க அடுத்த கட்டமாக முடிவெடுப்போம். தொடர்ந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இது விளம்பர திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் தோல்வியை நடத்திட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இது போல ஏழை எளிய அடித்தட்டு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த கறிக்கோழி வளர்ப்பு பிரச்சனையில ₹6.50 என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நஷ்டத்தில் ஏற்பட்டு வரும் இந்த கறிக்கோழி விவசாயிகளுக்கு ₹20 வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை உடனடியாக தேதியை குறிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் சென்னையை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். உடனடியாக இவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பண்ணைகளிலும் இந்த கோழி வளர்ப்பு என்பது ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய பண்ணைகளையும் உற்பத்தியை நிறுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறாங்க. உமா, கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.